பாரம்பரிய நாட்டுப்புற இசையான உருமி மேளம், காவடி ஆட்டம் உட்பட நேர்த்தி கடன்களை செலுத்தும் பக்தர்கள் மட்டுமின்றி வருகின்ற அனைவருக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் அத்தகைய மேள தாளங்களுக்கு உயிரூட்டுவது கனமான இசை கருவிகளை தூக்கிக் கொண்டு பக்தர்களுடன் வலம் வரும் உருமி மேள கலைஞர்கள்தான். அந்த வகையில் கடந்த 36 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் உருமி மேள இசை குழுவினர் தங்களது கலையின் பெருமை குறித்து பர்னாமாவிடம் பகிர்ந்தனர். தைப்பூச காலகட்டம் என்பதால் தங்களது கலைப்பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் உரிமை மேள இசைக்குழுவினர். பக்தர்களின் முன்பதிவு, கலைஞர்களின் தயார்நிலை பணிகள் என்று தங்களது குழு பரபரப்பாக செயல்பட்டாலும் உரிமை மேள வாசிப்பில் அனைவரையும் திருப்தியடைய செய்வதில் தவறியதில்லை என்கிறார் அக்குழுவின் துணைத் தலைவர் தியாகராஜன் பழனி. அது ப்ராசஸ் நாங்கள் ஒரு வாரம் முன்னுக்கு அதாவது நான் மினிமம் தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் 1 மாதம் 2 மாதம் முன்னுக்கே சொல்லிடுவாங்க. அந்த டைமில் யாருனால லீவ் போட முடியும் அப்படின்னு அவங்க 1 மாதம் யார் வர முடியுமோ அதை கேட்டு தான் அவர் இது பண்ணுவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துவோம். 1 வாரம் முன்னுக்கு திருப்பி அவங்ககிட்ட நாடி ஓகே வர முடியுமா முடியாதா, முடியலைன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஆள் இருந்துச்சுன்னு நம்ம வச்சு பணியாற்றிடுவோம், அதை செயல்படுத்திடுவோம். பொதுவாக தைப்பூசத்தன்று பத்துமலையில் 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்ற இடைவேளையில் பக்தர்களுக்கு தங்களது குழு உரிமை மேளம் வாசிப்பதாக அவர் தெரிவித்தார். உருமி, தவிழ், பம்பை, அவற்றை இயக்கக்கூடிய குச்சிகள், ஜால்ரா என்று அழைக்கப்படும் தாளம், ஒலிப்பெருக்கி ஆகிய கருவிகளை தயார்படுத்தும் வேலைகளும் இருக்கும் என்கிறார் தியாகராஜன். இதனிடையே தைப்பூசம் திருவிழாக்கள் மட்டுமின்றி இதர பொது நிகழ்ச்சிகளிலும் வாசிக்க அழைப்பு வரும் நிலையில் மற்ற இனத்தவர்களின் ஆதரவும் இக்கலைக்கு சிறப்பாக இருப்பதாக கூறுகின்றார் அக்குழுவின் செயலாளர் சுரேந்திரன் சந்திரகாசி. கலைத்துறையில் உள்ளவங்க இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டிங்கன்னா மலேசியாலேயே ரொம்ப இந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, உப்பச்சர தனா, அப்புறம் பில்டிங் இது பண்ணுறது, ப்ராடக்ட் லான்ச்சிங், அப்புறம் வெல்கமிங், கேஸ் வெல்கமிங், அப்புறம் விஐபி வெல்கமிங், பிஎம் வெல்கமிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஷோலாம் ரொம்ப பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த ஒஃபிஷியலாக பெரிய பெரிய இந்த காமன்வெல்த் நம்ம டைம் காமன்வெல்த் 98 வாசியிருக்கோம். மற்ற இனத்தவங்க கூட நம்ம இந்த புகழ் நிகழ்ச்சியெல்லாம் நம்ம கலந்துக்கும் போது வரவேற்பு நல்லா கொடுக்குறாங்க. இதனிடையே தற்போது நாட்டில் உரிமை மேள இசைக்குழுக்களுக்காக இயக்கங்களும் செயல்பட தொடங்கிவிட்டன. குழுவை வழிநடத்துவது, சீருடை, அடையாளம் என்று ஒவ்வொரு உரிமை மேள இசைக்குழுக்களும் முறையாக செயல்படும் நிலையில் தங்களது கலைக்கும் அங்கீகாரங்கள் கிடைப்பதாக அவர் தெரிவித்தார். அது மட்டுமின்றி வளரும் தலைமுறையினரும் இதில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். அவர்களுக்கு கற்றுத்தருவதை மிகப்பெரிய கடமையாக கருதுவதாக கூறுகின்றார் சுரேந்திரன். பிஃபோர் 2000 பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனியாக பிரசத்துவம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் இப்போ 2025 இப்போ நினைக்க உரிமை மேளத்துக்கு நேஷனல் லெவல்லே மெயினாக 2 பிரசத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீம் புதுசாக தொடர்ந்தாலும் அதுக்கான ப்ராப்பர் காஸ்டியூம், ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ், நல்லா காசு ஸ்பெண்ட் பண்ணி நல்லா இது பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ் இப்போ உள்ள பேரண்ட்ஸே நம்மளுக்கே ஃபோன் அடிச்சுட்டு பையனுக்கு 6 வயசு 7 வயசு 10 வயசு சேர்த்துக்குங்க குரூப்பில் அப்படி சொல்லும்போது நம்மளுக்கும் ஒரு மாதிரி யோசிக்கிறதா இருக்குது, எப்படி நம்ம இந்த பையன்களை கைட் பண்ண சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இது போன்ற ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் நாட்டில் இக்கலை தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்று தாங்கள் நம்புவதாக அவர் தெரிவித்தார். மலேசியாவில் இந்தியர்கள் மட்டுமின்றி இதர இனத்தவர்களின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியது இந்த உரிமை மேளம். இதே ஆதரவு நீடித்தால் இக்கலை அடுத்த தலைமுறையினர் மத்தியிலும் தொடர்ந்து நிலைத்திருக்கும். பாரம்பரியத்தை பாதுகாப்போம். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நான் பவித்ரா சுப்பிரமணியம்.